ஸ்ரீ கர்க சம்ஹிதை விருந்தாவன காண்டத்தின் 6ஆம் அத்தியாயம். அசுரனின் முக்தியும் அவரது முந்தைய பிறவியின் அறிமுகமும். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, ஒரு நாள் கன்றுகளை மேய்க்கும் சிறுவர்களுடன் இணைந்து பகவான் ஸ்ரீஹரி காளிந்தி நதிக்கு அருகில் உள்ள ஒரு அழகான இடத்தில் குழந்தைத்தனமான விளையாட்டுக்களை விளையாடத் தொடங்கினார். அதே நேரத்தில் ஆகாசுரன் என்ற ஒரு பெரிய அசுரன் ஒரு கோஸ் நீளமான உடலுடன் கடுமையான வாயை அகலமாக திறந்த நிலையில் சாலையில் நின்றான். தூரத்திலிருந்து ஒரு மலை நிற்பது போல தோன்றியது. பிருந்தாவனத்தில் அவனை கண்டதும் அனைத்து கோப சிறுவர்களும் கைதட்டி கொண்டே கன்றுகளுடன் இணைந்து அவன் வாயில் நுழைந்தனர். அவர்கள் அனைவரையும் பாதுகாக்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பலராம சுவாமியுடன் இணைந்து அகாசுரனின் வாயில் நுழைந்தார். அந்த பாம்பு போன்ற அசுரன் அவன் கன்றுகளையும் ஆயர்குல சிறுவர்களையும் விழுங்கிய போது தேவர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. ஆனால் அசுரர்கள் மகிழ்ச்சியாகவே இருந்தனர். அந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகாசுரனின் வயிற்றில் தனது பிரம்மாண்டமான வடிவத்தை விரிவுபடுத்த தொடங்கினார். இதன் காரணமாக தடுக்கப்பட்ட அகாசுரனின் உயிர் அவரது தலையை உடைத்து வெளியே வந்தது. மித்திலேஸ்வரரே, பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தைகள் மற்றும் கன்றுகளுடன் அந்த அசுரனின் வாயிலிருந்து வெளிவந்தார். இறந்த கன்றுகளையும் சிறுவர்களையும் மாதவர் தனது கருணை பார்வையால் கண்டு மீண்டும் உயிர்ப்பித்தார். ஸ்ரீ கன்ஷியத்தில் உள்ள இருண்ட மேகங்களில் ஆகாசுரனின் உயிர் ஒளி மின்சாரம் போல இருந்தது. அது மறைந்து விட்டது. அரசரே, அந்த நொடியே தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். நாரத மாமுனிவரின் வாக்கிலிருந்து இந்த கதையினை செவிமடுத்த மிதிலேஸ்வர அரசரான பகுலாஸ்வர் கூறினார், தேவர்களின் முனிவரே, கடந்த காலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் இவ்வாறு இணைந்த இந்த அசுரன் யார்? தனது பகைமையின் காரணமாக அந்த அசுரன் விரைவில் பகவான் ஸ்ரீஹரியை அடைந்தது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்று மன்னர் கூறினார். மன்னா, சங்கசூரனுக்கு ஆக் என்ற மகன் இருந்தான். இளமையில் வலிமை மிக்க ஆக் மிகவும் அழகாக இருந்தான். மற்றொரு மன்மதனை போல இருந்தான். ஒரு நாள் மலையாச்சலத்திற்கு செல்லும் வழியில் அஷ்டாவக்ர முனிவரை கண்டதும் ஆகாசுரன் கோபமடைந்தான் என்று ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார். அவர் சத்தமாக புன்னகைத்து, துன்மார்கனே, நீ பூமியில் அழகற்ற மற்றும் கோணலான அசைவுகளுடன் நகரும் ஒரே இனம் பாம்பாக மாறுவாய் என்றார். இதனை கேட்டவுடன் அசுரனின் கர்ப்பம் அனைத்தும் கரைந்து அவன் முனிவரின் திருப்பாதங்களில் பணிந்த நிலையில் அடிபணிந்து வீழ்ந்தான். இந்த நிலையில் அவனை கண்ட முனிவர் மகிழ்ச்சி அடைந்து அவனுக்கு மற்றொரு வரத்தை அளித்து நலம் பெறுவாய் என்று கூறினார். கோடிக்கணக்கானவர்களை விட அழகான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களின் வயிற்றிற்குள் நுழையும் போது நீங்கள் இந்த பாம்பு வடிவத்திலிருந்து விடுபடுவீர்கள் என்று கூறி அருளினார் அஷ்டாவக்ர முனிவர். இது கர்க சம்ஹிதையின் பிருந்தாவன காண்டத்தின் 6ஆம் அத்தியாயமான ஆகாசுர மோக்ஷம் இனிதே நிறைவடைந்தது.